ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல் மூலிமா ஒரு சூப்பரான போண்டா ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போறோம். சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த போண்டா ரெசிபி எல்லோருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்களா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இது போல் நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இந்த போண்டா ரெசிபி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்க. இப்போ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் ஏதாவது ஒரு கப்போ, மெஷர்மெண்ட் கப்போ இல்லை டம்ளரோ இது போல் ஏதான ஒரு கப்பில் மெஷர் பண்ணி எடுத்துக்குங்க. இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசியும் ஒரு கப் அளவுக்கு உளுந்தும் எடுத்து மினிமம் 2 மணி நேரம் ஊற வைக்கணும். நான் 3 மணி நேரமே நான் ஊற வச்சிருக்கேன். அப்பதான் நல்லா புசு புசுன்ட்டு போண்டா வரும். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நம்ம மிக்சி ஜார்ல போட்டு நல்லா நைஸான பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, நம்ம ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம். இந்த பக்குவத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. பாருங்க, இது கூடவே நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பொருள் சேர்க்க போறோம். அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எந்த கப்பால எல்லாம் மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டீங்களோ அதே கப்பால அரை கப் அளவுக்கு நம்ம கடலை மாவு எடுத்துக்கிட்டாங்க. கடலை மாவும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன். 4-5 பச்சை மிளகாய், அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்து வச்சிருக்கேங்க. இது எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். ஒருவேளை நீங்க பசங்களுக்கு தரதா இருந்தீங்களா பச்சை மிளகாய் நீங்க அவாய்ட் பண்ணிட்டு கூட மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. போண்டாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பிஞ்சி அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாங்க. இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும். ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க. தண்ணி தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்குங்க, அப்படி இல்லைன்னா விட்டுடுங்க. நல்லா இந்த கடலை மாவோட இந்த மாவெல்லாம் ஒட்டி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. பாருங்க, சூப்பராகவே நமக்கு நல்லா சாஃப்டா பாருங்க இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ இது பொரிக்கிறதுக்காக நம்ம ஆயில் சூடுபடுத்திக்கலாம். ஹை ஃப்ளேம்ல வச்சு மாவு சூடுபடுத்திக்கங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சு எண்ணெயை நல்லா சூடுபடுத்திக்கங்க. இப்போ கை தண்ணியில் நனைச்சிக்கிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மாவு சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க. நல்ல குட்டி குட்டி போண்டாவா நீங்க போட்டு கொடுத்தீங்கன்னா பசங்க ஒன்னுக்கு பதிலா 10 கூட சாப்பிடுவாங்க. அவ்வளவு டேஸ்டியா இருக்கும். மீடியமான ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சி வர வரைக்கும் தான் ஹை ஃப்ளேம்ல வைக்கணும். திருப்பி விட்டுக்கலாங்க. மீடியமான ஃப்ளேம்லயே நல்லா வெந்து வரட்டும். பாருங்க, நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்ப நம்ம எடுத்துக்கலாம். சூப்பரான இந்த போண்டா ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்.